வணக்கம் தமிழா. சம்மர் டைம் ரொம்பவே கொளுத்துது இந்த வருஷம். ஸோ ஃபேன் கூட காணாதுப்பா, அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஏசி வைக்கலாம், இல்லாட்டி ஏர் கூலர் வாங்கலாம். ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பையிங் காஸ்ட்டும் அதிகம், அப்புறம் வந்து ரன்னிங் காஸ்ட்டும் அதிகம், எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து எகிரிடும். பட் ஏர் கூலர் அப்படி இல்லை, வாங்கக்கூடிய பையிங் காஸ்ட்டும் கம்மி, ரன்னிங் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டும் வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த ஏர் கூலருக்கு. ஸோ இன்றைக்கி என்கிட்ட ஒரு ஏர் கூலர் இருக்குது, இதை பற்றி தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜன்னல்லாம் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணால் நல்ல காத்தோட்டமாக இருக்குது, ஹியூமிடிட்டி லெவலும் கம்மியாக இருக்குன்னா ஏர் கூலர் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். ஸோ எங்கிட்ட இருக்குது தாம்சனில் விண்மில் சீரீஸில் வரக்கூடிய WM55N இந்த ஏர் கூலர் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க, எந்த அளவுக்கு கூலிங் கிடைக்குது, எல்லாமே வந்து இந்த வழியில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த தாம்சன் ஏர் கூலர் வருது. ஏர் டெலிவரி டீட்டெயில் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெவி டியூட்டி மோட்டார் வித் 4 லீஃப் ஃபேன் பிளேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 ஃபீட்டுக்கான ஏர் த்ரோ டிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த ஏர் கூலர் இருக்குது அஃப்கோர்ஸ். அப்புறம் வந்து இதுக்கான வீல்ஸ் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் வந்து மேனுவல் இருக்குது. ஸோ வீல்ஸ்லாம் வந்து பொறுத்துட்டேன். இதை வந்து நான் வந்து ஒரு 1 வீக்காக இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட இடுப்பு ஹைட்டுக்கு தான் வருது. ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல்ஸ் வந்துருக்காங்க. ஸ்பீட், ஃபங்க்ஷன், நாப் ஸ்டைல். ஸோ இதை நீங்கள் திருக்கி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹை, மீடியம், லோன்னு 3 தந்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்குது. அப்புறம் பம்ப் ப்ளஸ் ஸ்விங் தந்துருக்காங்க. பம்ப் பண்ணால் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து கூலாகியும் வந்து ஃப்ளோ ஆகும், பம்ப் பண்ணும், ஏர் ஃப்ளோ வந்து வரும். பம்ப் அண்ட் ஸ்விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு வந்து ஸ்விங் ஆகும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸ்விங் ஆகி உங்களுக்கு காற்று வந்து வரும். பம்பில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஏர் வந்து வருது. வாட்டர் இல்லாமே நீங்கள் வந்து வெறும் ஃபேன் கூட நீங்கள் ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஸ்விங் ஸ்டைலும் வந்து தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெறும் ஃபேன் மோடில் கூட நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் கூட இது வந்து ரன் ஆகும். ஸோ இந்த ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்டிலேஷன் கவர் வந்து தந்திருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா காற்று வெளியே வரக்கூடிய வென்டிலேஷன் கிடைக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. மினிமம் மற்றும் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வாட்டரை வந்து உள்ளே விடலாம். ஒரு பக்கெட் தண்ணி வந்து இது வந்து ஃபில் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வாட்டரை வந்து உள்ளே விடணும். அப்புறம் அந்த ஹனிகோம் மெஷ் வந்து தந்திருக்காங்க. முன்னாடிலாம் வந்து வைக்கோல்லாம் வைப்பாங்க அந்த ஏர் கூலரில். இப்போ வந்து இந்த மாதிரி பேடிங் ஹனிகோம் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து 3 சைடு தந்திருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பேடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் உள்ள க்ளீன் பண்ணதுக்கு இந்த சைடில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்க்ரூ டைப் ஓப்பன் கவர் வந்து சைடில் வந்து தந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முன்னாடி நான் வந்து ஏசி போட்டிருந்தேன், பில்லு அதிகமாக வந்துருது இந்த ஹாலில். இப்போ இந்த ஹாலில் நான் வந்து இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஏசி போட தேவையில்லை. கூலிங் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் நீங்கள் வெறும் ஃபேனில் யூஸ் பண்ணால் கூட நம்ம ரெகுலர் ஃபேனை விட இது வந்து ஒரு ஸ்லைட்லி கூலான காற்று வருது. அது ஏன் தெரியல, பட் ரெகுலர் ஃபேனை விட இதோட காற்று வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக வருது. மேபி பிகாஸ் அடியில் கொஞ்சம் வாட்டர் இருக்கிறதுனால அந்த கூலிங் வந்து நார்மல் ஃபேன் மோடில் கூட வந்து கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது இதோட காற்று. அப்புறம் நீங்கள் ஏர் கூலர் மோடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 1 2 4 6 8 10 ஒரு நான் யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃபீட்டு 10 to 12 ஃபீட்டில் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். த்ரோ வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஹாலுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்குது. அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது 30 ஃபீட் வரைக்கும் ஏர் த்ரோ கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃபீட்டு கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமம் த்ரோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கூலிங் வந்து நல்லா இருக்குது. ஏர் கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டரோடு நீங்கள் வந்து பார்க்கும்போது ஏர் கூலிங் வந்து ஏசி அளவுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு கூலிங் கிடையாது. பட் ஒரு மிதமான ஒரு ஏர் கூலிங் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. ஒரு பக்கெட் நான் தண்ணி வந்து யூஸ் பண்ணும்போது ஃபுல் நைட்டுக்கு வந்து அது வந்து எனக்கு ஏர் கூலிங் வந்து கிடைக்குது. ஸோ 1 பக்கெட் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு போகுது. ஸோ நீங்கள் வந்து நைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலையில் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏர் கூலிங் கிடைக்குது. ஸோ இதான் வந்து தாம்சனோட இந்த விண்மில் சீரீஸில் வரக்கூடிய WM55N. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000 7,000 rupees கிட்டே இருக்குது. கரெக்டான விலை வந்து நான் கீழே வந்து லிங்க் போடுறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். அவங்க நிறைய மாடல் கூட வச்சுருக்காங்க. ஸோ லிங்க்லாம் பாருங்கள், உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஏர் கூலர் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஏர் கூலர் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சம்மர் டைம் சேஃபாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க.
பாதுகாப்பாக இருங்க. இந்த வீடியோக்களுக்கு மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ விஷ்ணுநாதன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.